இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி பப்ளிக் 1 மார்க் கொஷின்ஸ் 2025ல் கேட்டிருந்தது. ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா த ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் வந்து ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 13ல் என்னென்ன நம்பர் இருக்குது? 2, 3, 5, 7, 11. இப்போ இது எல்லாத்துக்குமே எக்ஸ் ஸ்கொயர் எடுங்க. மீன்ஸ் 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 7 ஸ்கொயர், 11 ஸ்கொயர். இது எல்லாத்தையுமே எடுத்து ரிலேஷனில் எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற அந்த ஆர்டர் பேரில் எல்லாத்தையுமே எழுதுங்க. இப்போ ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டர் பேர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் வந்து டொமைனாக இருக்கும், செகண்ட் நம்பர் ரேஞ்சாக இருக்கும். நம்மள்கிட்ட ரேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் நம்பர். ஸோ 4, 9, 25, 49, 1 to 1 தான் இதோட ஆன்சர். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா let n of a is equal to m and n of b is equal to n, then the total number of function that exist from b to a is என்ன அப்படின்னு கேட்குறாங்க. n of a ஒன்றும் இல்லை, number of elements in set a, n of b number of elements in set b. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏக்கு இவ்வளோ எலிமெண்ட்ஸ், பிக்கு இவ்வளோ எலிமெண்ட்ஸ்ன்னு நான் எடுத்திருக்கேன். இப்போ பியில் இருந்து ஏக்கு நம்ம மேப் பண்ணால் எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸை நம்மளால் உருவாக்க முடியும் ஃப்ரம் பி டு ஏ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பியில் வந்து 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை வந்து ஏ ஆர் பி ஆர் சியில் மேப் பண்ணலாம். செகண்ட் எலிமெண்ட்டை ஏ ஆர் பி ஆர் சியில் மேப் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கும் 3 சாய்ஸ் இருக்குது, செகண்ட் எலிமெண்ட்டுக்கும் 3 சாய்ஸ் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா 3 × 3 9. அப்போ நம்மளால் 9 ஃபங்க்ஷன்ஸ் நம்மளால் உருவாக்க முடியும் ஃப்ரம் பி டு ஏ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு போடலாமா? அப்போ m⁴n இஸ் த ஆன்சராக வரும். Euclid's division lemma states that for positive integer a and b there exist unique positive integer q and r such that a is equal to bq plus r where r must satisfy what condition அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா a is equal to bq plus r அப்படின்னா a வந்து டிவிடெண்ட், b டிவைசர், q வந்து குவாஷன்ட், r வந்து ரிமைண்டர். இப்போ r வந்து எந்த கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 12 அப்படின்னு வச்சுட்டு 4 இது வந்து 12 வந்து ஏவாகவும், 4 வந்து பியாகவும், 3 வந்து கோஷன்ட்டாகவும், ப்ளஸ் 0 வந்து பார்த்திங்கன்னா ரிமைண்டர். பிகாஸ் 4 3s are 12, பர்ஃபெக்ட் டிவிஷன். ஸோ ரிமைண்டர் வில் பி 0. அதுக்கப்புறம் 13 அப்படின்னு நீங்கள் வந்து ஏவை வச்சிங்க அப்படின்னா 4 3s are 12, பட் ரிமைண்டர் நம்மளுக்கு 1 கிடைக்கும். ஸோ ஆர் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை திஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுறோம். அதாவது ஆர் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும், லெஸ் தென் டிவைசராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன், இந்த சாட்டிஸ்ஃபை ஆகிற கண்டிஷனை நம்ம ஆன்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா இஃப் 6 times of the 6th term of an arithmetic progression is equal to 7 times the 7th term, then the 13th term of arithmetic progression என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. arithmetic progressionோட ஃபார்முலா, அதாவது n டேர்ம்ஸ்க்கான ஃபார்முலா வந்து a + n - 1d. இப்போ 6th டேர்முக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம போட்டு n போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கிறோம். அதே மாதிரி 7th டேர்முக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ 6 times of 6th term நம்ம 6 times அப்படின்றதுனால 6 × a + 5d அப்படின்னு போட்டுக்கிறோம். 7 times of 7th termனால 7ஆல் மல்டிப்ளை பண்ணி நம்ம 7th term வச்சுக்கிறோம். இப்போ வந்து ஈக்குவல்னு சொல்கிறாங்க, ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் அப்போ 13th term ஆஃப் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் என்ன அப்படின்னு கேட்குறனால ரெண்டுத்தையும் ஈக்குவல் போட்டு ஏவை நம்ம வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ 30th termல ஏவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 13th term 0ன்னு வரும். ஃபிஃப்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா இஃப் x - 6 இஸ் த HCF ஆஃப் 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஈக்குவேஷனில் மிட் டேர்ம் வந்து
கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வேல்யூ ஆஃப் கே என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா -24ன்னு இருக்குது. இப்போ நீங்கள் 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -24ன்னு வரும். அதே மாதிரி மிட் டேர்ம் பார்த்திங்கன்னா 2 நம்பரை சம் பண்ணால் நம்மளுக்கு -2ன்னு கிடைக்கும். அப்போ அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா -6 × 4 அப்படியா இருந்தால் -24ன்னு கிடைக்கும். -6 + 4 அப்படின்னு இருந்தால் -2ன்னு கிடைக்குமா? ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கான ஃபேக்டர் வந்து x - 6ம் x + 4ம் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கணும். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா x - 6 அப்படி காமனாக 2 ஈக்குவேஷனுக்குமே x - 6 தான் வந்து HCF அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா x - 6 ஒரு ஃபேக்டர், ஆனால் இன்னொரு ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரியே ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம போட்ட மாதிரியே செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் நம்ம ப்ராடக்ட் பண்ணால் -6ன்னு வரும், சம் பண்ணால் -kன்னு வரும். இப்போ ப்ராடக்ட் பண்ணி -6 எப்படி வரும்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் வருமா? ஸோ -6 × 1 = -6. அதே மாதிரி சம் பண்ணால் -6 + 1 -5 அப்படின்னு வருமா? அப்போ k is none other than 5. அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஷின். டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ காலம் மேட்ரிக்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ரோ மேட்ரிக்ஸ் தான், நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 7th கொஸ்டின், எ டேஞ்சன்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் அட் த அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு சர்க்கிளில் நம்ம ரேடியஸ் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ டேஞ்சன்ட்னா என்னென்னா, இப்போ ஏதாவது ஒரு லைன் வந்து சர்க்கிளில் டச் ஆச்சுன்னா அதுதான் டேஞ்சன்ட். அந்த டச்சிங் பாயிண்ட் தான் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ இது வந்து த டேஞ்சன்ட் இஸ் பெர்பெண்டிகுலர், அதாவது நம்ம ரேடியஸ் போட்டுக்கிட்டோம், பெர்பெண்டிகுலராக நம்ம டேஞ்சன்ட்டை ட்ரா பண்ணிக்கிட்டு, அப்போ நீங்கள் அந்த டச்சிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். 8th கொஷின் பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின் அண்ட் பேரலல் டு த லைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது கொடுத்துருக்க லைன் வந்து பேரலாக இன்னொரு லைன் வந்து ஆரிஜினில் பாஸ் ஆகுது, அந்த லைன் என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு தெரியும் பேரலல் லைன்ஸ் ஆஃப் த சேம் ஸ்லோப். இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் இருந்து நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சா அதோட ஸ்லோப்பு ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ m = 7/3 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அந்த இன்னொரு லைன் வந்து ஆரிஜினில் பாஸ் ஆகுது. அப்போ ஆரிஜினோட ஈக்குவேஷன் y = mx, ஸ்லோப் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ அந்த ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா 7x - 3y = 0. அதாவது கொடுத்துருக்க லைனோட பேரலாக இன்னொரு லைன் ஆரிஜினில் பாஸ் ஆகிற லைன் வேறு எதுவும் இல்லை, 7x - 3y = 0. 9th கொஷின் பார்த்தீங்கன்னா, த ஸ்லோப் ஆஃப் த லைன் விச் இஸ் பெர்பெண்டிகுலர் டு எ லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு லைன் வந்து இந்த 2 பாயிண்டில் ஜாயின் ஆகுதுல, அந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் இருக்குது, அதுக்கு நம்ம ஸ்லோப் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்க டயக்ராமை பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும். கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை வச்சு லைன் பாஸ் ஆகுதில்ல, அதுதான் இந்த லைன். பெர்பெண்டிகுலர், அதுக்கு பெர்பெண்டிகுலராக லைன் இருக்குல்ல, அதுதான் இந்த லைன். இப்போ இதுக்கான ஸ்லோப்பை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை வச்சு ட்ரா பண்ண லைனுக்கு நம்ம ஸ்லோப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். m = -1. பெர்பெண்டிகுலர் லைன் ஸ்லோப்புக்கு ஃபார்முலா m1 × m2 = -1. m1 ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ m2 = 1. அடுத்து 10th கொஷின் பார்த்தீங்கன்னா, இஃப் த ரேஷியோ ஆஃப் த ஹைட் ஆஃப் த டவர் அண்ட் லென்த் ஆஃப் த இட்ஸ் ஷேடோ வந்து √3:1, தென் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த சன் ஆஸ் மெஷர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ ஹைட் ஆஃப் த டவர் ஏக்கும் பிக்கும் இருக்கிறது √3 அப்படின்னு மெஷர் பண்ணிக்கிட்டேன். அதோட ஷேடோ வந்து ரைட் சைடில் படுமா, அதுக்கு வந்து B2Cக்கு 1 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்கே நான் ஆங்கிள் தீட்டான்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த எண்ட் ஆஃப் த ஷேடோவில் இதோட ஆங்கிள் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. tan θ = ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் அப்படின்னு சொல்லி போட்டு நமக்கு தீட்டா வந்து 60 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்துடுது.
But the curved surface area of a right circular cone of height 15 cm and base diameter 16 cm is. அதாவது சர்ஃபேஸ் ஏரியா வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு O2A ஹைட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், O2B ரேடியஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், A2B தான் லென்த் கண்டுபிடிக்கணும், அப்போ தான் ஏரியா கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா. பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஏபி ஸ்கொயர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏபி வந்து 17 அப்படின்னு வந்துடுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏர் ரைட் சர்க்குலர் கோன் பை ஆர் எல் ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ ரேடியஸும் தெரியும், லென்த்தும் தெரியும். ஸோ ஆன்சர் இஸ் 136 pi square units. The volume of the greatest sphere that can be cut off from a cylindrical log of wood of base radius 1 cm and height 5 cm is. அதாவது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஹுட்டிலிருந்து எவ்வளோ பெரிய கிரேட்டஸ்ட்டு ஸ்பியரை உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பியரை உருவாக்குனாலும் சிலிண்டருக்குள்ளே இருந்து தான் உருவாக்க போகிறீங்க. ஸோ சிலிண்டரோட ரேடியஸும் ஸ்பியரோட ரேடியஸும் ஒன்றா தான் இருக்கும். அப்போ ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் தான் கொடுத்துருக்காங்க, அதுதான் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியரும் இருக்க போது 1 cm அப்படின்னு போட்டுக்கிட்டீங்க. இப்போ வால்யூம் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்பியரை தான் கேட்குறாங்க. ஸோ 4/3 r³ நம்மளுக்கு ரேடியஸ் தெரியும். ஸோ ஆன்சர் இஸ் 4/3 cubic units. 13th கொஷின் பார்த்திங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 0க்கு கீழேயும் ஆன்சர் வராது, 1க்கு மேலேயும் ஆன்சர் வராது. ஸோ இன்கரெக்ட் ஆன்சர் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A greater than 1. 14th question, a purse contains 10 notes of rupees 2000, 15 notes of rupees 500 and 25 notes of rupees 200. One note is drawn at random. What is the probability that the note is either a 500 note or 200 note அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 50 நோட்ஸ் இருக்குப்பா. இப்போ நம்ம 500 நோட்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 3/10. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் 200 நோட்ஸ் மட்டும் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 5/10. இப்போ எய்தர் 500 ஆர் 200 நோட் எடுக்க எவ்வளோ சான்ஸ், அதாவது ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணி பார்த்திங்கன்னா 4/5 ஆன்சர். தேங்க்யூ. இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.